நான் டாக்டர் கே செந்தில்குமார், கோயம்புத்தூர் கேட்வே கிளினிக் ஆர்எஸ்புரம் மருத்துவமனை குடல் மற்றும் இரைப்பை கல்லீரல் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி அலையன்ஸ் கிளப் சார்பில் ஒரு கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மிகச்சிறப்பாக நடந்தது. அதில் மெயினாக கேன்சர் அப்படின்னா எதனால் வருது, அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம், அதனோட அறிகுறிகளெல்லாம் என்ன, இதை பற்றி மிக சிறப்பாக அறிவிக்கப்பட்டது அனைவருக்கும். இதில் கேன்சர் அப்படின்னு ஒன்று நம்ம வீட்டில் வந்துட்டாவே பேஷண்ட்டுக்கும் சரி, பேஷண்ட்டை கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பயம் வந்துடும். ஸோ நம்ம உடனே ஒரு கேன்சர் அப்படின்னா உடனே பயந்துக்க வேண்டாம். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த கேன்சர் இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா க்யூர் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக கேன்சரில் ஸ்டேஜ் 1, 2, 3, 4ன்னு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஈவன் ஸ்டேஜ் 4 கேன்சர் கூட ஒரு சில இதே கரெக்டாக ட்ரீட்மெண்ட் வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ அதனால் கேன்சர்னால் உடனே பயந்துட்டு நம்ம நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி போகாமல் சரியான ஒரு டெஸ்ட் எடுத்து சரியான சிகிச்சை மேற்கொண்டால் ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். அப்புறம் ஒரு சில கேன்சர் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மற்ற ஒரு நம்மளோட லைஃப் ஸ்டைலெல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா ஈஸியாக அதை வராமல் தடுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வேக்சினேஷன் ஹார்ட்லி ஒரு 1000 rupees per டோஸ் வரும். இன்னும் கொஞ்சம் நாள் ஃப்ரீயாகவே எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். ஈஸி, ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன் அந்த மாதிரி வந்துடும். ஸோ 2 டோஸ் போட்டோம்னா கர்ப்பப்பையோட வாய்ப்பகுதியில் வரக்கூடிய கேன்சர் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், சர்வைக்கல் கேன்சர் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியும். இவங்க ஒரு 8 இயர்ஸ்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கேர்ள் அண்ட் விமன் அந்த வேக்சினை கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னதுன்னா நம்ம கேன்சர் சர்விக்ஸ், இப்போ லேடிஸ் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேன்சர் கம்ப்ளீட்டாக க்யூர் வராமல் தடுக்க முடியும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்போ இந்த அலையன்ஸ் கிளப் இவங்கெல்லாம் முன்னெடுத்து பண்ணுறது ஒவ்வொருத்தரும் நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, நெய்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னோம்னா இது ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த அவேர்னஸ் நேஷன் வைடு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா we can prevent certain cancers. அதே மாதிரி கேன்சர் இல்லாட்டாலும் கூட ஒரு ஏஜ் குரூப்பில் ஒரு சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எடுத்துக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு ஒரு 50 இயர்ஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மலக்குடல் பரிசோதனை பண்ணுவாங்க. அந்த மலக்குடல் பரிசோதனை பண்ணும்போது சின்ன கேன்சர் ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்னு இருப்பாங்க, கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்லேயே அந்த இதையே கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு சின்ன ஒரு பாலிப்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் அந்த கேன்சர். அது பாலிப் இஸ் நாட் கேன்சர், பின்னாடி கேன்சராக மாறும். ஸோ பாலிப் ஸ்டேஜ்லேயே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னதுன்னா நம்ம அந்த பெருங்குடல் கேன்சர் வராமையே தடுத்துக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத மது பழக்கம், பீடி சிகரெட்டு, சரியான உணவு முறைகள் இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ப்ராசஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னதுன்னா நிறையா குடல் சம்மந்தமான கேன்சரை நம்ம தடுக்க முடியும். ஒரு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு இப்போ இருக்கிற ஒரு நேச்சுரல் வே ஆஃப் ஃபுட்டு, அந்த மாதிரி இப்போ பழைய சாதம் சொல்லுவாங்க. நம்ம முதல்லலாம் ரொம்ப வீட்டிலலாம் பழைய சாப்பாடு, இன்றைக்கி மீதியாகிற சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சு நாளைக்கு சாப்பிடுவாங்க காலையில் மோரோ தயிரோ போட்டு. அந்த மாதிரியான இதில் நிறைய ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது நம்ம குடலோட ஹெல்த் கொஞ்சம் பெட்டராக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நம்ம பழைய உணவு முறைகளுக்கு திரும்பி போனோம்னா நம்மளோட புற்றுநோய் மற்றும் குடல் சம்மந்தமான வியாதிகளை குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்மளே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது கேன்சர் இருந்ததுன்னா அவங்க அப்பாவோ அம்மாவோ ஒரு 40 வயசு 50 வயசுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேன்சர் வந்திருந்ததுன்னா அந்த இது ஜெனட்டிக்கலாக அடுத்த ஜெனரேஷனுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க ஜெனட்டிக் டெஸ்ட் இல்லைன்னா உதாரணத்துக்கு அப்பா அம்மாவுக்கோ 50 வயசு நம்ம 40 வயசுலேயே முன்னெச்சரிக்கையாக டெஸ்ட் பண்ணி நம்ம தடுத்துட்டோம்னா அந்த கேன்சரை வராமையே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வழிமுறைகள் இருக்குது. இதை நமக்கு மட்டும் தெரிஞ்சால் பார்த்தா நம்ம சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா இந்த அவேர்னஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேன்சர்னால் பயந்துட்டு உடனே நாட்டு வைத்தியம் போக வேண்டாம்.
ஒரு இங்கிலீஷ் இதில் வந்து இப்போ நிறைய எவால்வ் ஆகிடுச்சு. இப்போ பீப்புளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே வந்து கிராஜுவலாக அதிகமாகிட்டுருக்கு. அது வந்து பிகாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் த மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை எல்லோரும் யூஸ் பண்ணிட்டோம்னா வி கேன் சர்வைவ், வி கேன் பீட் கேன்சர் ஈஸியாக பீட் பண்ணி நம்ம சர்வைவ் ஆக முடியும். ஸோ இதுதான் மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து எல்லாத்துக்கும் போனால் நல்லது. இந்த அலையன்ஸோட இது கவர்னர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாத்துக்கும் கேட்வே கிளினிக் சார்பில் எங்களோட நன்றியை தெரிவித்துக்கணும். எங்கள் டீம் எல்லாமே தேர் டு கிவ் என்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனி டைம் கேட்வே கிளினிக் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி சர்வீஸில் கண்டினியூ பண்ணுறதுக்கு.